யோசேப்பு கனி தரும் செடி. இந்த உலகத்தில் நம்ம நிறைய செடிகள் நடப்படுகிறது. ஆனால் இந்த செடியிலே சில செடிகள் பூ பூக்கிற செடி இருக்குது, சில செடிகள் வெறும் காய் மட்டும்தான் காய்க்கும், சில செடிகள் அதுல காய் வராது, அதுல பூ வராது, ஆனா அது வெறும் இலையா மட்டும்தான் இருக்கும். சில செடிகள் மட்டும், செடி வகைகள், அதான் திராட்சை செடி, இந்த மாதிரி செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா அது கனி கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல யோசேப்புனுடைய தலையின் மேல வைக்கப்பட்ட 16வது ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது, அவன் கனி கொடுக்கிறவனாய் இருந்தான். அப்போ கனி கொடுக்கிறவன் என்று சொன்னா என்ன அப்படின்னா, எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய எஜமானன் அவனை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினவனாய் யோசேப்பு காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில தேவையான மிக தேவையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நான் நம்புறேன் எல்லாருடைய தலை மேலையும் இந்த ஆசீர்வாதம் வேணும். நம்மை ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக வேறு பிரித்தாரோ, எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுங்கிறவர்களா மாறணும். ஒரு வயல் எடுப்பீர்களே ஆனால், இல்லைன்னா ஒரு செடிகள் நடுகிற இடத்த பார்த்தா அந்த நிறைய பேர் அந்த செடிகள் நடும்போது ஒரு பர்பஸுக்காக அவன் நடுவாங்க. சிலர் வேலிக்காக நடுவாங்க, சிலர் காய்க்காக, சிலர் அழகுக்காக, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் அந்த செடியை நடுவார்கள். ஆனா சில செடிகள் மட்டும்தான் எந்த காரியத்திற்காக அவருடைய எஜமானன் அந்த செடியை நட்டாரோ அந்த பலனை தரும். சில செடிகள் எஜமானன் வைத்த நோக்கத்தை அந்த செடி வைக்கப்பட்ட பர்பஸை அந்த செடி நிவர்த்தி ஆக்காது. அதே போல நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக அவங்கள வச்சாரோ அந்த நோக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் நிறைவேற்றவே இல்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு தூரமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக கர்த்தர் என்னை அழைச்சாரு. நான் தாயின் கருவில் உருவாகும் போது ஒரு ஸ்பெஷலாய் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. எனக்கு தெரியும் இந்த நோக்கத்திற்காக நான் வந்த ஆள் கிடையாது, இந்த இடத்துல உட்காரக்கூடிய ஆள் கிடையாது, இந்த வேலையை செய்கிற வேண்டிய ஆள் கிடையாது. நான் ஒரு பெரிய காரியத்திற்காக உருவாக்கப்பட்ட மனுஷி, நான் ஒரு பெரிய காரியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா இன்றைக்கு நான் சம்பந்தமே இல்லாம நான் இருக்கிறேன். என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்த அந்த பர்பஸை கண்டிப்பா நிறைவேறவே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எந்த பர்பஸுக்காக, எந்த நோக்கத்திற்காக இந்த யோசேப்பு உருவாக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றினான். அவன் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றினார். கர்த்தர் அவனை பேறு பிரித்த, அவனை கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னா, வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, எகிப்திலே ஒரு பெரிய மனிதனாய் ஆண்டவர் நிறுத்த வச்சு தன்னுடைய ஜனங்களை, அதான் யாக்கோபனுடைய குடும்பத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு, தேசத்தையே பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த யோசேப்பை தெரிந்து கொண்டார். சோ எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ சிச்சுவேஷனுக்குள்ள அவன் கடந்து போனான். ஆனா எதுவுமே அவனை சேதப்படுத்தாம ஆண்டவர் அவனை அழைச்ச நோக்கத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றுகிறது மாதிரி ஒரு கிருபை இருந்துச்சுல்ல, அந்த கிருபை நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கு கடந்து வருகிறதற்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு யோசேப்பின் தலை மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க ராஜா. நான் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை, ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க.
ஒவ்வொருத்தரும் அதற்காக ஜெபிங்கள். வேதத்துல நீங்கள் பல மனிதர்களை குறித்து வேதத்துல வாசிக்க முடியும். சவுல் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்திற்காய் தெரிந்து கொண்டார். அவனை ஒரு பெரிய ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனை ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அந்த சவுல் ராஜா எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றவே இல்லை. அந்த நோக்கத்தை நிறைவேற்றல. ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்லும்போது தாவீதை எந்த காரியத்திற்காக ஆண்டவர் அழைச்சாரோ அந்த நோக்கத்தை அவன் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றினார். நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே ஒரு பர்பஸுக்காக தான் உருவாக்கப்படுது, ஒரு நோக்கத்தோட தான் உருவாக்கப்படுது. ஆனா எல்லா பொருட்களுமே அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறது இல்லை. நீங்க இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த நம்முடைய கோயம்புத்தூருடைய பக்கத்துல திருப்பூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த திருப்பூர்ல நிறைய நிறைய டிஷர்ட்ஸு, இன்னும் நிறைய ஷர்ட்ஸு, இது எல்லாத்தையுமே அவங்க தயாரிக்கிறாங்க, உருவாக்குறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ், நல்ல பேரெடுத்த கம்பெனிஸ்க்கு அந்த கம்பெனி ஃபாரின்ல தான் இருக்குது. நம்ம அந்த சட்டையை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அது மேட் இன் யுஎஸ்ஏ, இல்லைன்னா மேட் இன் ரஷ்யா அப்படின்னு நிறைய நாடுகளை அதுல லேபிள் குத்திருப்பாங்க. ஆனா உண்மையிலே அது எங்க இருந்து போகுது அப்படின்னா நம்ம திருப்பூர்ல இருந்தா அது அந்த கம்பெனிக்கு போகுது. அந்த கம்பெனிக்கு இவங்க இங்க இருந்து அனுப்பிவிட்டு அவங்க லேபிள் ஒட்டி கவர் பண்ணி அவங்களுடைய இதை பண்ணி சேல் பண்றாங்க. அப்போ நீங்க அந்த திருப்பூர்லயே வேற அந்த நிறைய துணிகள் போட்டிருக்க கடைக்கு போனீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியை, அதான் ஒரு கடையில் அந்த அந்த கம்பெனி ஷர்ட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 250 ரூபாய்க்கு கொடுப்பாங்க அந்த சட்டை. அதே ஷர்ட், அதே கம்பெனி, அதே கிளாத்து, அதே ஸ்டிச்சிங். ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா அதே துணி தான். நம்ம இங்கே போய் கேட்கும்போது சின்ன டிஃபெக்ட், ஏதோ ஒரு பட்டன் மாற்றி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன ஓட்டை. இந்த சின்ன டிஃபெக்ட்னால அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதான் 2000 ரூபாவுக்கு விற்க வேண்டிய அந்த சட்டை ஒரு சின்ன டிஃபெக்ட்னால பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு போட்டிருப்பாங்க. வெறும் 250 ருபீஸ். அது உருவாக்கப்பட்ட நோக்கம் ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த துணி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது மிகவும் அதான் அது போய் சேர வேண்டிய இடத்துல சேராம அதற்குரிய பர்பஸை நிறைவேற்றாம சாதாரணமான ஒரு துணியை போல விற்கப்படுகிறது போல நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நடந்துட்டே இருக்குது. ஏதோ அதான் ஒரு பெரிய பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரே ஒரு டிஃபெக்ட்னால, ஒரே ஒரு பாவத்தினால நிறைய பேர் அந்த பர்பஸ் நிறைவேற முடியாம இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்றது 100% எனக்கு தான் பாஸ்டர். நான் இன்னைக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். நான் அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்காக உருவாக்கப்பட்டவன் தான் நான். ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நான் உட்காந்துருக்கிறேன். இல்லை, ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலேயே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் தலை மேலே வைக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரு எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்துல வந்தாரோ, ரட்சிக்கப்பட்டாரோ, அந்த நோக்கம் நிறைவேறிச்சுன்றாரு. நம்ம சொல்ல முடியுமா? நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில சும்மாவே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், பிரதர் நீங்க சும்மா இருந்து மறிச்சிடக்கூடாது. சிஸ்டர் நீங்க சும்மா இருந்து நம்ம கல்லறைக்கு போகக்கூடாது. வாலிப தம்பி தங்கச்சி நம்ம சும்மா இருந்து அதான் ஒரு பர்பஸே இல்லாம வாழ்ந்து மறிச்சிடக்கூடாது. நம்மளை ஆண்டவர் ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்.
நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். உங்களை அவ்வளோ சில இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள 60% பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. உங்கள் கூட படித்தவங்க நிறைய பேர் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்க வச்சிருக்கிறாரு. ஸோ எல்லாரை பார்க்கலும் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருப்பாரே. ஆனால் ஒரு நோக்கம் இல்லாமலாம் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிட்டாரு. ஒரு நோக்கம் இல்லாமலாம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். எல்லாருக்கும் தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுருச்சு, எல்லாருக்கும் தான் அற்புதம் நடந்துச்சு. ஆனா நீங்க மட்டும் இந்த இயேசுவை பிடிக்கிறதுக்கு காரணம், நான் சொல்றேன், ஒரு நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சாரு. எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த நோக்கத்தை நான் முதல்ல, இந்த நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். இந்த நோக்கத்தை முதல்ல கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்களை எதற்காக உருவாக்கினார் என்கிறத நீங்க கண்டுபிடிங்க. அதற்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அதற்காக ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்ன நோக்கத்திற்காக என்ன வேறு பிரிச்சிங்க, என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க. அந்த ட்ராக்கை கண்டுபிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் சும்மா இருக்கிறதுக்கு விரும்பல ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறதுக்கு விரும்பல ஆண்டவரே, எனக்கு என் நோக்கத்தை எனக்கு காண்பிங்க ஆண்டவரேன்னு நீங்க கேளுங்க. இந்த யோசேப்பை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் போது பெரிய சத்தியங்களை அறிந்து கொண்டேன். நீங்கள் முதலாவதாக இந்த போத்திபாருடைய வீட்டில் ஆண்டவர் அவனை கொண்டு போய் வைக்கிறாரு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போத்திபாருடைய வீட்டில் எந்த நோக்கத்திற்காக யோசேப்பு கொண்டு வைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை அங்க ஃபில் பண்ணாம பாருங்க. அந்த நோக்கம் அங்கே நிறைவேறிச்சு. போத்திபாருடைய வீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவன் அந்த காரியத்தெல்லாம் செய்கிறதுக்காக கொண்டு போனான். என்ன பர்பஸுக்காக போத்திபார் அவனை விலைக்கு வாங்கினானோ அந்த பர்பஸ் அவனுக்கு சால்வ் ஆயிடுச்சு. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒருவேளை ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்கலாம். நான் சொல்கிறேன், உங்களை 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒருத்தர் உங்களை வேலைக்கு வைக்கிறார் அப்படின்னா, நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த அந்த அவர்கள் எந்த காரியத்திற்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரோ அந்த பர்பஸ், அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறணும். எனக்கு வருத்தமாக இருக்கும் சில நேரங்களில். அதான் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் ஊழியக்காரர் இருக்கிறாரு. அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஆண்டவருடைய அந்த கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒர்க்குமே அவர் கொடுக்கல. அப்போ எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த 100 ரூபாய் ஒரு உலகத்தானுக்கு அந்த 100 ரூபாய் போகிறது சரி, அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போனால் நல்லா இருக்குமே, அந்த லாபம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போனால் நல்லா இருக்குமே, அவங்க அதில் பிழைப்பாங்களே, அவங்க குடும்பம் அதில் நடத்துமே அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டுட்டேன் நான், இந்த மாதிரி நீங்கள் நானும் உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்கள் ஒரு வேலை கூட சர்ச்சில் உள்ளவங்களுக்கோ இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ கொடுக்காம வெளியில் கொடுக்குறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு ஷாக்கான நியூஸ் சொன்னார். பாஸ்டர், இல்லை, நான் ஃபஸ்ட்டு நிறைய கொடுத்துட்டு தான் இருந்தேன், ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா, கொடுத்த வேலையை அவங்க சரியாக செய்யவே மாட்டேங்கிறாங்க, அந்த பர்பஸ் எனக்கு சால்வ் ஆக மாட்டேங்குது, திரும்ப அவங்கள போய் நம்ம காசும் கொடுத்துட்டோம், பொருளும் வாங்கி கொடுத்துட்டோம், இந்த பர்பஸ் சால்வ் ஆகாததுனால திரும்ப போய் அவங்கள திட்டவே முடியாது. நம்ம திட்டோம் அப்படின்னா பாஸ்டர் இப்படி திட்டி விட்டாருன்னுவாங்க, நம்ம இல்லைன்னா காசை கூட அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்க முடியாது, இல்லைன்னா வேலையை முடிச்சு கூட அதுக்கப்புறம் காசை வாங்கிக்கோ அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, உடனே நம்ம பேரில் தப்பு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு உலகத்தானுடைய கையில் இந்த வேலையை கொடுத்துட்டோம்னா, ஒருவேளை அவன் கரெக்டாக செஞ்சு முடிக்கல அப்படின்னா அவன்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம்ல, நம்ம அவன்கிட்ட கேள்வி கேட்கலாம்ல, ஏன்பா செய்யலை, எதுக்கு செய்யலைன்னு கேட்கலாம்ல, அதனால தான் நான் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இப்போ உங்களை பார்த்து கேட்குற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை பேர் உங்களை உங்களுடைய மேனேஜரோ இல்லை என்றால் உங்களை வைத்திருக்கிற ஒரு இடத்துல, உங்களை நம்புகிற ஒரு இடத்துல நீங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நோக்கத்தை சரியா நீங்க நிறைவேற்றுறீங்களா? உங்க ஓனருக்கு உங்க மூலமா அந்த பர்பஸ் சால்வ் ஆகுதா? உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க கண்டிப்பா நீங்க அப்படி செய்யணும். இந்த யோசேப்பு அதுல கவனமா இருந்தான். அதனாலதான் கடைசி காலத்துல கர்த்தர் அவனுடைய தலைமையில வச்சிருக்கிற நோக்கத்தை அவனால நிறைவேற்ற முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா கண்டிப்பா அவனால நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் நம்முடைய பர்பஸ், நம்ம உண்டு பண்ணுன நம்ம உருவாக்குன நோக்கம் ஏன் நிறைவேறல அப்படின்னா, நான் சொல்லுவேன், நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சில காரியத்திற்காக, சில நோக்கத்திற்காக நம்மளை வைக்கிறாங்க பாருங்களேன், அந்த காரியத்தில் நம்ம சரியா செய்யறதே இல்லை.
நம்ம சரியா செய்யறது இல்லை, அதை ஃபாலோ பண்ணாதனால நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் திட்டம் நிறைவேறுகிறது இல்லை. ஸோ மிக கவனமாய் கவனிங்கள். உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் யார் உங்களை எந்த பர்பஸுக்காக உங்களை வச்சிருக்கிறாங்களோ அதை நீங்கள் சரியாய் செய்கிறதற்கு முயற்சி எடுங்கள். தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் யோசேப்பு 2வது சிறைச்சாலைக்குள்ளே போகிறான் பாருங்களேன். இந்த சிறைச்சாலையில் ஆண்டவர் எதற்காக யோசேப்பை கொண்டு போனாரோ அந்த பர்பஸ் அங்கே சால்வ் ஆகுது பாருங்களேன். அங்கே 2 பேர் சொப்பனம் பார்க்குறாங்க. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் கலங்கி போயிருக்கும் போது இவன் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே சொப்பனத்தை பார்த்தாப்பா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், சொப்பனத்தை பார்த்தனால தான் தலையில் அடிச்சுட்டு இருக்கிறேன், என்னை தூக்கி குழியில் போட்டதுக்கு காரணமே தான், இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னதுனால தான் இங்கே இடத்துக்கு வந்திருக்கிறேன், கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், அதுவும் ஜெயிலில் இருக்கிற 2 பசங்களுக்கு நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. தன்னை எந்த பர்பஸுக்காக ஆண்டவர் சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போனாரோ நிறைவேற்றிட்டான், நோக்கத்தை நிறைவேற்றிட்டான். நீங்கள் அது மட்டுமல்ல, பார்வோனுக்கு முன்பாக ஆண்டவர் அவரை நிறுத்துறாரு. அதில் ஒரு நோக்கம், ஒன்று ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு, இன்னொன்று பார்வோனுக்கு ஆண்டவர் தான் பெரியவர்ன்றதை கற்றுக் கொடுக்கறதுக்கு. இந்த 2 நோக்கத்தையுமே இந்த யோசேப்பு செஞ்சு முடிச்சானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக செய்து முடிச்சிட்டான். அந்த ராஜாவுக்கும் ஆண்டவரை குறித்து சொல்லிட்டான், அதே நேரத்தில் ஜனங்களுக்கும் அவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமானவனாக இருந்தான். இன்றைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் ஒரு நோக்கமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என்னை எதுக்காக நான் பிறந்தேன், எதுக்காக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன், எந்த காரியம் எனக்கு தெரில, என்னை குறித்து ஒரு பர்பஸும் நிறைவேறது மாதிரி தெரில, என்னை குறித்து ஒரு பர்பஸும் நிறைவேற மாதிரி தெரில அப்படின்னு துக்கத்தோடு இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த நோக்கத்தை கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்கள் இன்றையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும்னு ஜெபம் பண்ணுங்க. அதான் என்னுடைய இருதயத்தை அசைத்த ஒரு சம்பவம் இருந்துச்சு. ஒரு வயதான தாயார், அவங்களுடைய சின்ன வயசுலேயே அவருடைய கணவனார் இழந்துட்டாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க எதுவுமே இல்லை, ஒரு தனியாக ஒரு அநாதை மாதிரி இருந்தாங்க. அவங்க நடந்து திரிந்து கொண்டிருக்கும் காலத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தில் அவங்க சிக்கிட்டாங்க. அவருடைய 2 கால்களும் நடக்க முடியாத கால்களாக மாறிடுச்சு. ஏற்கனவே குடும்பத்தில் யாருமே இல்லை, கணவனார் இறந்து போயிட்டாரு, பிள்ளைங்க இல்லை, அனாதை மாதிரி 2 காலும் போயிடுச்சு. அந்த 2 காலும் போச்சு. ஒரு வாக்கர், அந்த வாக்கர் வச்சு பாத்ரூம் போகிறது, வீட்டை விட்டு போகிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க குடும்பம் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப கொஞ்சம் வயதானவர்களாய் மாறிவிட்டார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருந்து கேட்பாங்களா, ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையும் நான் நிம்மதியாக வாழலை, ஒரு குழந்தைய பெத்தெடுந்திருந்தா கூட சரி, இந்த குழந்தைய வளர்த்துறதுக்காகத்தான் நீங்கள் என்ன இந்த உலகத்தில் கொண்டு வந்தீங்கன்னு, அதுவும் இல்லை, ஒரு சம்பாத்தியம் இருந்தாலாவது சரி 4 பேருக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கிறோம், அதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்துடும், அதுவும் இல்லை. ஏதோ நடந்துட்டு திரிஞ்சாலாவது எனக்கு ஒரு ஒன்று இருக்கும், சரி நம்ம நடந்துட்டாவது திரிகிறோம், அதில் யாரையாவது போகலாம், ஒரு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதுவும் எனக்கு வைக்கலையே. நான் வேஸ்ட்டாக எதுக்கு ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறேன், என்ன அப்போ நீங்கள் படைச்சது, என்ன தெரிஞ்சு கொண்டது, இது சும்மாவா ஆண்டவரே, வேஸ்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உடனே ஆண்டவர் சொன்னாராமா, இல்லை மகளே, இன்னும் ஒரு நோக்கத்துக்காக தான் உன்னை நான் வச்சிருக்கிறேன், நீ நோக்கம் இல்லாமல் படைக்கப்படலை, நீ போய்கொண்டிருந்த திருச்சபைக்காக ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னாராம். அந்த திருச்சபைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம். ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் ஒரு ஜெப அபிஷேகத்தை கொடுத்து அவர்கள் அந்த திருச்சபைக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். அவங்க போய்கொண்டிருந்த அந்த திருச்சபை ஒரு பெரிய வளர்ச்சியை பார்த்துருச்சாங்க. ஒரு நாள் அந்த பாஸ்டர் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே
இந்த திருச்சபை வளர்றதற்கு நான் எனக்கு ஒரு காரணம் இருந்த மாதிரி எனக்கு தெரில. நான் ஒரு பெரிய கமிட்டடும் இல்லை. ஆனால் இத்தனை ஜனங்கள் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன ஆண்டவர் காரணம்? உடனே ஆண்டவர் சொன்னாராம்மா, நீ வீட்டை விட்டு இறங்கி நான் உனக்கு சொல்கிற தெருவில் நடந்து போ அப்படின்னு சொன்னாராம்மா. இவர் உடனே அந்த தெருவில் நடந்து போனார். ஒரு குறிப்பிட்ட அந்த குடிசை வீடை காமிச்சு சொன்னாரம்மா, அந்த வீட்டுக்குள்ளே போ அப்படின்னாரு. இவர் அந்த வீட்டுக்குள்ளே அந்த குடிசையை திறந்து பார்த்தா பழைய விசுவாசி, 2 காலும் இல்லாமல் அப்படியே வாக்கரில் பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தாரம்மா. ஆண்டவர் சொன்னாரம்மா, உன் திருச்சபையிலே வருகிற அத்தனை ஆத்துமாக்களும் இந்த அம்மாவுடைய ஜெபத்தினால வருது. சோ நீ ஊழியம் செய்ததுனால உனக்கு இந்த ஆத்துமாக்களுக்குரிய பலன் கொஞ்சம் இருந்தாலும் பரலோகத்துல இந்த உலகத்துல ஒருவேளை ஒன்ன நிறைய பேர் பெரிய பாஸ்டரு உங்க கமிட்மெண்ட்னால தான் இத்தனை ஜனங்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பரலோகத்துல யாருக்கு அதிகமான பலன் இருக்கு அப்படின்னா இந்த அம்மாவுக்கு தான். இன்னைக்கு இந்த குடிகாரர்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க, குடிகாரர்கள் வந்திருக்கிறாங்க. பிசாசு பிடிச்சவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க, பிசாசு பிடிச்சவங்க சர்ச்சில் விடுதலை ஆயிருக்காங்க. ஸோ இந்த அம்மாவுடைய ப்ரேயர் தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு காரணம்னு ஆண்டவர் சொன்னாராம். ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாது. அதனால நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் நான் நோக்கமே இல்லாம தான் இந்த உலகத்தில் இருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். நான் என்ன பர்பஸுக்காக வந்தேன் பாஸ்டர்? எனக்கு தான் ஒன்றும் இல்லை, எனக்கு பிள்ளைங்க இல்லை, எனக்கு குடும்பம் இல்லை, எனக்கு அது இல்லை, என்னென்னமோ நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரங்களிலே உங்களுடைய கண்களுக்கு நீங்கள் நோக்கம் இல்லாத பிறந்தவர்களாக இருப்பீர்கள், நோக்கம் இல்லாதவர்களை போல தெரிவீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அது உங்களுடைய கண்களுக்கு இப்ப தெரியாட்டாலும் நீங்கள் மகிமைக்குள்ள பிரவேசிக்கும் போது, தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது, இந்த உலகத்தில் ஆண்டவருக்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்திற்கு பலனை நீங்க பரலோகத்தில் பார்ப்பீங்க, கண்டிப்பா பார்ப்பீங்க. நோக்கம் இல்லாம ஆண்டவர் உங்களை ரட்சிக்கல, நோக்கம் இல்லாம இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் ஆண்டவர் கொண்டு வரல. ஆண்டவர் கொண்டு வரல, ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நான் பர்பஸ் இல்லாதவன்றதை சொல்லாதீங்க, நிச்சயமாகவே நான் நோக்கம் உள்ளவன். ஆமேன். இன்றைக்கு நான் ஒரு 2 காரியத்தை உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவனுக்காக வைத்த இந்த நோக்கத்தை இவன் நிறைவேற்றுவதற்கு காரணம் என்ன? அதான் சரியான நோக்கத்தை கண்டுபிடிச்சு அவனை எந்த பர்பஸுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துல கொண்டு வந்தாரோ அந்த பர்பஸ் அவனுக்கு நிறைவேறிச்சு இல்ல. ஏன், எப்படி அவன் கண்டுபிடிச்சா? இல்லை எப்படி அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டிற்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஹலோ, நம்பர் 1, முதலாவது இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை எந்த காரியத்திற்காக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டாரோ அந்த பர்பஸ், அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு தேவையற்ற விஷயத்துல அவன் தலையிடல. அவன் எதற்காக அந்த இடத்துல வந்தானோ அந்த வேலையை மட்டும்தான் பார்த்தானே தவிர, அந்த வேலையில மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணானே தவிர,
அதுக்கு பிறகு அவனை சுற்றி எது நடந்தாலும் அதன் மேல அவன் கான்சென்ட்ரேஷன் பண்ணல, அதுல தலையே இடல. இன்னைக்கு நம்ம நிறைய பேரு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்துல அதை செய்யாம நம்ம தேவையில்லாத நிறைய விஷயத்துல நம்ம தலையிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல உங்களுக்கு வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஒரு டைப்பிங் ஒர்க்குக்கு உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த டைப்பிங் ஒர்க்குக்காக நீங்க கூப்பிடப்பட்டவர்கள் போய் அந்த டைப்பிங் ஒர்க்கு தான் நீங்க பண்ணணுமே தவிர பக்கத்துல இருக்கிறவங்களுடைய பிரச்சனைய நீங்க போய் பேசி தீர்க்க போகக்கூடாது. உங்களை எந்த நோக்கத்திற்காக வச்சிருக்கிறாங்க அதை முதல்ல தேவையில்லாத வழக்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தலையிடுகிறத தயவு செய்து நிறுத்துங்க. இங்கே பார்வோனுடைய மனைவி தன்னுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது தன்னுடைய வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஐயோ நமக்கு அது தேவையில்லாத விஷயம்ப்பா, நமக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்ம இது இல்லை எஜமானனுடைய மனைவி நம்மளை இவ்வளோ நேசிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் கிடைக்காது. நம்ம அவங்கள ஜாஜா பண்ணி ஆகணும், நம்ம அவங்கள நைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னெல்லாம் யோசேப்பு நினைக்கவே இல்லை. எப்பா நம்ம வந்த நோக்கம் இது இல்லைப்பா, நம்முடைய வேலை இது இல்லை. ஆனால் இது வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்லுது சாலோமனை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாலோமன் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டான். சிம்சோனை குறித்து வேதத்திலே வாசிப்பீர்களே ஆனால், சிம்சோன் எதற்காக எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டானோ அந்த வேலைக்கு போகாம வேற வேலையை செஞ்சிட்டான். வேற வேலை, தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டதுனால தன்னுடைய வாழ்க்கையை சாலோமன் இழந்தான், தன்னுடைய வாழ்க்கையை சிம்சோன் இழந்தான். ஆனா தேவையுள்ள விஷயத்துல தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல கரெக்டா இருந்தவன் பெரிய வெற்றி அடைந்து. நீங்கள் ஈசாக்கை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஈசாக்கு ஏசேக்குல அவனுடைய துறவு, அவன் தோன்றின துறவு தன்னோடு உறுதி என்று சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க, சித்துனால வாக்குவாதம் பண்றாங்க. ஆனா இவன் வேற எந்த தேவையற்ற விஷயத்திலையுமே தலையிடவே இல்லை. இத்தனைக்கும் ஈசாக்குனுடைய தகப்பனார் தோன்றின துறவு, சண்டை போட்டு என் அப்பா தோன்றின துறவை நீ என்னடா இப்படி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்துல தலையிடல. அது நம்ம வேலை இல்லப்பா, அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. சில வேலை உங்களுடைய வேலை அல்ல, சில வழக்கு உங்களுடைய வழக்கு அல்ல. சில காரியத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் வழக்குல தலையே இடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தலையிட போகவே கூடாது. அது நண்பனா இருந்தாலும் சரி, அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒதுங்கி தான் நிக்கணுமே தவிர, நீங்க அதான் சும்மா தெருவில் போற அந்த நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்தா வேதம் சொல்றது அது கடிக்குமா நம்மளை. அதனால நம்ம இன்னொருத்தருடைய வழக்குல போய் தலையிடவே கூடாது. நமக்கு அது தேவையில்லாத விஷயம், அதை விட்டுறணும். நம்ம ஏன் அதை கேட்கணும்? அதான் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் ஒரு சண்டை நடக்கும் பாருங்களேன், அந்த சண்டை நடக்கும்போது போய் அந்த சண்டையில் நின்றுவாங்க. எனக்கு ஒருத்தர் இந்த காது வெட்டப்பட்டு, இந்த காது ஃபுல்லாக அவருக்கு வெட்டிருச்சு, வெட்டி அந்த காதே கிடைக்கல, அந்த காது இல்லாமல் அது வந்தார். ரொம்ப சுதன்னு இருந்துச்சு அந்த பொண்ணு. எனக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மல்கூஸ் காதை வெட்டின ஞாபகம் தான் வந்துச்சு. காது என்னடா இப்படி, என்னாச்சு காதுல போய் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா, 2 பேர் சண்டை போட்டு இருந்திருக்கிறாங்க சொந்தக்காரங்க. சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்களை தடுத்து நிறுத்துறதுக்காக இவர் என்ன போயிட்டார் அப்படின்னா இடையில போயிட்டார். இவர் இடையில போகும்போது ஒருத்தன் கத்தி வச்சிருந்தாங்க, அவன் குத்த போய் கரெக்டா அந்த கத்தி இவருடைய காதுல வெட்டுப்பட்டு இவர் காதே போயிடுச்சு. நேரடியா லிட்டரலா பார்த்தேன். கேட்டா சண்டையை தடுக்க போன இடத்துல காதை வெட்டி விட்டாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ற. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள்கிட்ட யாரையும் நான் குற்றப்படுத்தலை, ரொம்ப அன்பா தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க போயிருக்கலாம். சில விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயத்துல
நம்ம அமைதியாக தான் இருக்கணும். சிலர் ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா சில விஷயத்தை நம்ம கேட்கவே கூடாது. நம்ம ஏன் கேட்குறோம்? நம்ம எதுக்கு அந்த இடத்துல நிற்கணும்? நம்ம எதுக்கு ஒற்று கேட்கணும்? நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அது தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே. நம்ம வேலை என்ன, நம்ம வந்த நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக வந்தோம் அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை குறித்து நம்ம அங்கே நோ டிஸ்கஷன், நம்ம அதை குறித்து பேசவே கூடாது. அது அவங்க ஆச்சு, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய சண்டை அவங்க பார்த்துக்கிட்டோம். நமக்கு மூணாவது பர்சனாக தான் அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கணுமே தவிர நீங்கள் தலையிட போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. நீங்கள் வேதத்தில் ஒரு இளம் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார். இளம் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அபிஷேகிச்சு ராஜாவினிடத்தில் அனுப்பும்போது சொல்றாரு, எப்பா நீ போறது ஓகே, நீ போயிட்டு அப்படியே திரும்பி வா, எந்த இடத்துல நீ சாப்பிடக்கூடாதுன்னு அனுப்பிவிட்டார். ஆனா இந்த தீர்க்கதரிசி போனாரு, அந்த மாதிரி அற்புதம்லாம் நடந்துச்சு. திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயதான தீர்க்கதரிசி, கிழட்டு தீர்க்கதரிசி, அவர் என் வீட்டுக்கு சாப்பிட்டு போப்பா அப்படின்றாரு. இல்லை ஆண்டவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் என் வழியை தான் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை இவர் உடனே ஒரு பொய் சொல்றாரு, ஆண்டவர் என்கிட்ட இப்போதான் பேசினார் உன்னை சாப்பாடு கொடுக்குறதுக்குன்ட்டாரு. உடனே இவர் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு போய் அவர் வருந்தி அழைச்சோன்னு போயிட்டாரு. வர்ற வழியில சிங்கம் ஒரு கொன்னுச்சு. அந்த அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கலாம். அப்போ நம்ம சில நேரங்களில் நீங்கள் இன்னொருத்தருடைய தேவையில்லாத வழக்குகளிலே நீங்க தலையிடும் போது உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை, பர்பஸை நீங்க நிறைவேற்ற முடியாமலே போயிடும். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அதான் சிம்சோனை குறித்து நான் சொன்னேன்ல, தெளிலாளுடைய மடியில, அது தெளிலாளுடைய பிரச்சனை. தெளிலால் தான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தா, அது அவளுடைய பிரச்சனை. அவளுடைய பிரச்சனைக்காக இவன் போறான் பாருங்களா உள்ளுக்குள்ள, அவ்வளவுதான், இவன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இன்றைக்கு இருக்கிற நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தை எப்படி இழந்தாங்கன்னா இப்படிதாங்க இழந்தாங்க. அவங்க தேவையில்லாத வழக்கில் போய் தலையிட்டதுனால அந்த இடத்துல நிலைவரமா இருக்க முடியாம, ஆசீர்வதிக்கப்பட முடியாம, இன்றைக்கு இவர்கள் கடன்காரங்களா மாறி அவங்க ஜாலியா இருக்காங்க, இவங்க கடன்காரங்களா மாறி இவங்க அவங்களுக்கு ஜாமீன் போட்டு இன்னைக்கு கஷ்டத்தின் மேல கஷ்டம். இவங்க செய்ய வேண்டியது எதுவுமே செய்ய முடியல, இவங்க வாங்க வேண்டியதை வாங்க முடியல, இவங்க குடும்பத்துல ஒரு நன்மையும் நடக்க முடியல. பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையே போயிருச்சு. ஏன் அப்படின்னா தேவையில்லாத ஒரு காரியத்தில் இவங்க தலையிட்டதுனால இவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதனால உங்கள் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றணும்னா, ஆண்டவர் உங்களை உருவாக்கின பர்பஸை நீங்கள் நிறைவேற்றணும்னா, தயவு செய்து இன்னொருத்தருடைய விஷயத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வளர்க்குற தலையிடவே வேண்டாம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து போங்கன்னா, நமக்கு தேவையில்லாத விஷயம் அது அவங்க பார்த்துக்கிட்டோம், இன்னொருத்தருடைய காதலுக்கு போய் இடையில நிற்கிறது, இன்னொருத்தருடைய சொத்து சண்டைக்கு போய் இடையில நிற்கிறது, இன்னொருத்தருக்காக பரிந்து பேசுறது, இதெல்லாம் வேண்டாம். முடிஞ்சா அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவர் உங்களோட இருந்து அவங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த அந்த தரிசனம், இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும்னா, ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாமா? 40ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க போறோம். 14, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றான். இன்னொரு விஷயம் வாசிக்கிறேன். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்றான். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் நம்புறேன் இந்த இடத்துல அதான் இவன் சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்றான். விளக்கம் சொன்னது, பானபாத்திரக்காரன் உன்னை ராஜா திரும்ப உன் நிலையில நிறுத்துவாரு, நீ திரும்பவும் அவருக்கு பானபாத்திரக்காரனா மாறுவ,
ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ அவருக்கு முன்பாக பான பாத்திரக்காரனாய் மாறும்போது நீ தயவு செய்து என்ன நினைச்சு இந்த இடத்திலிருந்து எப்படியாவது என்ன விடுதலை ஆக்கிரு, சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கிரு. கவனிங்க, அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கிருன்னு சொல்றதற்கு அந்த சிறைச்சாலையில அவன் எல்லா கைதியை போலெல்லாம் கிடையாது. வேதம் சொல்கிறது சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைச்சதுனால சிறைச்சாலை தலைவன் எதையெல்லாம் செய்ய வைப்பானோ அதை இவனை கொண்டு செய்ய வச்சானா. அப்படின்னா சிறைச்சாலை தலைவனுடைய போஸ்டிங் யோசேப்புக்கு அங்க இருக்குது. யோசேப்புக்கு அங்க கைதியா அல்ல, யோசேப்பு சிறைச்சாலை தலைவனை போலதான் அங்க இருக்கான். ஏய், அந்த வேலை செய், இந்த வேலை செய், கூட்டுனியா, பெருக்குனியா, தண்ணி எடுத்து வச்சிட்டியா, இவன் எல்லாத்தையும் வேலை வாங்குறான். எல்லா கைதிகளும் இவனுக்கு கீழே இருக்கிறாங்க. சரி, நமக்கு வாழ்க்கையில அடிமைத்தனத்துல இருந்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, நம்ம இங்கேயே இருந்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கல. அவனுடைய ரத்தத்துல கூட அந்த தரிசனம் ஊறி போய் இருந்துச்சு. ஹலோ, உங்கள் மூலமாய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றணும்னா தரிசனம் உங்க ரத்தத்துக்குள்ள கூட இருக்கும். உங்க ரத்தத்தை அறுத்து கீழே விட்டா அது தரிசனமா தான் விடும். அந்த நான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன், அதனால எனக்கு அதுதான் என்னுடைய நோக்கம். ஒரு பெரிய திருச்சபை ஆண்டவருக்காக கட்டணும், லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தணும். அப்போ என்னுடைய பிளட்டுக்குள்ள கூட என்ன ஓடுது அப்படின்னு கேட்டா, செய்யணும்டா, கர்த்தருக்காக செய்யணும்டா. தூங்கும்போது தட்டி எழுப்பி கேட்டா கூட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு வேற எதுவும் வேணாயா, ஆத்துமாக்களை தாங்க, ஆத்துமாக்களை தாரு, ஆத்துமாக்களை தாரு, ஆத்துமாக்களை தாரு. எங்க போனாலும் அப்படின்னா, ஒரு கடைக்கு நடந்து போகும்போது கூட நானும் பாஸ்டம்மாவும் ஒருவேளை கடைக்கு நடந்து போனோம் அப்படின்னா, பாஸ்டம்மா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது வாங்கலாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் போன உடனே அந்த பில்டிங்கை மட்டும்தான் பார்ப்பேன். அந்த பில்டிங் எவ்வளோ ஹைட்டில் கட்டப்பட்டிருக்குது, அந்த பில்டிங் எப்படி எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க, இந்த பில்டிங் எப்படி கட்டி அது எவ்வளோ செலவாகும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, எத்தனை நீளம், எத்தனை அகலம் அப்படின்னு தான் யோசிப்பேனே தவிர, இப்படி சர்ச்சு கட்டினா எப்படி இருக்கும், இப்படி இதில் வச்சா எப்படி இருக்கும், உடனே என் யோசனை எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையாய் சொல்லுகிறேன், பெருமைக்காக அல்ல, உண்மையை சொல்கிறேன். நான் எங்கு போனாலுமே எந்த பொருளை பார்த்தாலுமே என்னுடைய யோசனை முதல்ல அந்த பொருளை ஊழியத்தில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தோணும். இந்த இடத்துல போனால் இதை எப்படி நம்ம சர்ச்சுக்கு பயன்படுத்தலாம், எப்படி இதை ஊழியத்தில் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா, ஊழியத்தில் இந்த மாதிரி பண்ணால் நடத்தலாமா. ஒரு இடம் இல்லை, ரெண்டு இடம் இல்லை, சாப்பிட போனாலும் அப்படிதான், பர்ச்சேஸ் பண்ண போனாலும் அப்படிதான், இல்லைன்னா யாராவது ஒரு இடத்துல பார்க்க போனாலும் அப்படிதான், ரோட்டில் வண்டி ஓட்டும் போதும் அப்படிதான். என்னுடைய முழு சிந்தையும் இன்று வரைக்கும் கர்த்தருக்குள்ள உண்மையா சொல்றேன். அதை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரை, இந்த விஷயத்துல ஆண்டவரை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தான் எனக்கு தோணும். ஆனா நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதுல தரிசனமே அவங்களுக்கு இல்லை. படிப்பு இருக்கு, தரிசனம் இல்லை. டேலண்ட் இருக்கு, தரிசனம் இல்லை. பணம் இருக்கு, தரிசனம் இல்லை. இல்லை இல்லை, அந்த சாதிக்கணும், செய்யணும், எனக்கு ஆண்டவர் வச்சிருக்க அந்த பர்பஸை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயம் துடிச்சுட்டே இருக்கணும். உங்கள் ரத்தத்தில் கூட அந்த தரிசனம் இருக்கணும். நிறைய பேர் கம்ஃபர்ட் ஆயிடுறாங்க, அதுதான் போதும், கர்த்தர் கொடுத்துருக்காரு, இது போதும், இது போதும், இந்த வருமானம் போதும், இந்த ஊழியம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க சாகிற வரைக்கும் வளர்ந்துட்டு தான் இருக்கணுமே தவிர போதுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடவே கூடாது. அதான் எப்போ நீங்க போதும் கம்ஃபர்ட், எப்போ நீங்க கம்ஃபர்ட் ஆகுறீங்களோ அப்பவே நீங்க நினைச்சுக்குங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும், நீங்கள் உயர்ந்துட்டே இருக்கணும், உயர்ந்துட்டே இருக்கணும். நடக்கும்போது, தூங்கும்போது, படுக்கும்போது, சாப்பிடும்போது. நான் சாப்பிடும்போது கூட ஆண்டவரத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே சாப்பிட்றதே உங்க ஊழியத்துக்காக தான்ப்பா நான் சாப்பிட்றேன். நான் ஏன் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டு அப்படியே உடம்பு ஜெல்லர் காமிக்கல, இல்லை நல்லா சாப்பிட்டு ஊழியம் செய்யணும்ப்பா, அதனால ஊழியத்துக்காக தான், ஊழியத்துக்காக தான் எல்லாமே. அதனால இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் கொடுக்கட்டும். உங்களுடைய நோக்கம், உங்களுடைய தரிசனம், உங்களுடைய ரத்தத்தில் கூட
ஒருவேளை சிறைச்சாலைக்குள்ள நீங்க இருக்கிறது மாதிரி இருக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கிறது மாதிரி இருக்கலாம். இந்த உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம், இல்ல உங்களுடைய மனசுல நீங்க நினைச்சிருக்கிற தரிசனம் நிறைவேறதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு இடத்துல யோசேப்பு மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனாலும் யோசேப்பு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற இடம் தன்னுடைய தரிசனம் நிறைவேற்றுறதுக்கு சாத்தியமே இல்லாத இடம். ஆனா தரிசனத்தை மட்டும் தன்னுடைய சரீரத்தை விட்டு எடுக்கவே இல்லை. அங்க இருந்துட்டு சொல்றான், இல்ல நான் இந்த இடத்துல உட்காரக்கூடிய ஆள் இல்லப்பா, எப்படியாவது ராஜாவிட்ட சொல்லி ஒரு நாள் என்ன இந்த இடத்துல நீ எடுத்து போப்பா அப்படின்ற. வருவேன், நான் வெளியே வருவேன். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துருச்சு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர் நான் போயிட்டேன், எனக்கு நீ எங்க, நான் ஒரு காலத்தில் யோசிச்சேன், இன்னைக்கு இல்லை ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். உங்களை திரும்பவும் அந்த இடத்துல உங்களை தூக்கி நிறுத்துவார். அந்த தரிசனத்தை, உங்களுக்கு கொடுத்த சொப்பனம், உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் உங்களுடைய நோக்கம், ஆண்டவர் உங்களை உருவாக்கின பர்பஸை நிறைவேறணும்னா நீங்க தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. உங்களுடைய நோக்கம் இல்லாத, உங்களுடைய தரிசனம் இல்லாத எதுலையுமே நீங்க தலையிடக்கூடாது. உங்க தரிசனத்தை பார்த்து நீங்க போயிட்டே இருங்க. நம்பர் 2, 2வது, உங்களுடைய தரிசனம் தூங்கும் போது கூட உங்களை தட்டி எழுப்பணும். உங்களுடைய ரத்தத்துக்குள்ள உங்க தரிசனம் கலந்துருக்கணும். எப்பவுமே அந்த தரிசனம் மட்டும்தான் உங்களுடைய சிந்தனை இருக்கணும். இதை செய்யணும்டா, சாதிச்சிடணும்டா, இதை வாங்கிடணும்டா. நீங்கள் ஒருவேளை சம்பாதிக்கிறவர்களா இருந்தால் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதை மனசில் வைங்க. நீங்கள் செய்ய 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 அதோட சேர்ந்து ஸ்தோத்திர பலி இட இட கர்த்தரதை தீவிரமாய் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. ஸோ இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த 16வது ஆசீர்வாதம், அவன் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கன்னிதரும் செடி. கன்னிதரும் செடி. எந்த நோக்கத்திற்காக அவன் இந்த உலகத்துக்கு வந்தானோ அந்த நோக்கம் நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போறோம். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் சும்மா இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் ஆகுது பாஸ்டர், உருவாக்கப்பட்ட நோக்கம் எனக்கு என்னன்னே தெரில, எதற்காக இந்த உலகத்தில் வந்தேனே தெரில, நான் சும்மாவே இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் நிச்சயமா உங்களை எந்த காரியத்திற்காக இந்த உலகத்துல கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றுறதுக்கு வல்லவர். நம்புறவங்க முழங்கால் படிடுறீங்களா? முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வேலை செய்து கொண்டே கேட்கிறவர்கள் அப்பாவை பார்த்து, ஆண்டவரே என்னை எதற்காக ஆண்டவர் உருவாக்குறீங்க? இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவரே நான் உருவானதுக்கு என்ன காரணம், என்ன நோக்கம்? இதுக்கு தான் நான் பிறந்தேனா? இதுக்கு தான் வளர்ந்தேனா? இதுக்கு தான் நான் பிறந்தேனா? இதுக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டேனா? திரும்ப திரும்ப அந்த கேள்வி உங்களுடைய இருதயத்துல வந்துட்டே இருக்கா? கர்த்தர் இன்றைக்கு சொல்றார், இல்ல இல்ல, ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு பெரிய திட்டத்திற்காக தான் நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். சொல்லுங்க பார்க்கலாம். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை. கரங்களை மேல உயர்த்தி, தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை. சிறியவனை 1000மாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சொல்லுங்க. சிறியவனை 1000மாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிட.
கரங்களை மேல உயர்த்தி என் தேவனால் கூடாததொன்றும் எல்லாரும் சொல்லுங்க. ஆம் தேவ பிள்ளையே, இந்த 16வது நாள் உங்க தலை மேல அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க உங்களை அழைத்த அழைப்பு அது மாறாது. ஆண்டவர் உங்க மேல வச்ச திட்டத்தால் யாரால அழிக்க முடியாது. ஆண்டவர் உங்களை உருவாக்கின நோக்கத்தை யாரால அழிக்கவே முடியாது. உங்க பிள்ளைய உருவாக்கின நோக்கம், உங்க மகனை உருவாக்கின நோக்கம், மகளை உருவாக்கின நோக்கத்தை யாரால அழிக்கவே முடியாது. ஓ என் தேவனால் கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி. சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஜெபத்துல இருக்கிற நீங்க சொல்லலாம், என் கூட தான் ஆண்டவர் பேசினார் பாஸ்டர், நான் தான் அப்படி நினைச்சிட்டே இருந்தேன். என் பிள்ளை என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டான்னே தெரியல. என் பொண்ணை எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சார்? பாட அனுபவிக்கிறதுக்கா? கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கா? வியாதியை சுமந்துட்டே இருக்கா பாஸ்டர், வியாதியை சுமந்துட்டே இருக்கிறேன். நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை பாஸ்டர், நான் ஒரு வேஸ்ட், நான் எதுக்கு பிறந்தேன்? சும்மாவே இருந்துட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை, என் கணவனாருக்கும் பிரயோஜனம், யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு அப்படிதான் தெரியும், உங்களுக்கு அப்படிதான் தெரியும், உங்க பார்வைக்கு அப்படிதான் தெரியும். ஆனா சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நான் நம்புறேன், இன்னையிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னை தெரிஞ்சு கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னை தெரிஞ்சு கொண்டதுக்கு கண்டிப்பா உமக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அந்த நோக்கம் நிறைவேறணும்னு கேளுங்க ஆண்டவரிடத்துல. யோசேப்பினுடைய தலை மேல இருந்த ஆசீர்வாதம் எனக்கு நீங்க தருவீங்கன்னு சொன்னீங்களா, அது எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு வேணும்னு நீங்க கேளுங்க, கர்த்தர் தருவார். நம்புறீங்களா? நம்புறவங்க ஒரு விஷயம் கூட கைய மேல உயர்த்தி, சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும், சிறியவனை ஆயிரமாய். ஓ அப்பா, என் பிள்ளைய நோக்கி பாரு. இன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்த வசனம் எங்கள் தலையின் மேல, எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல ஆம் என்றும் ஆமென் என்றும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு போய் சேரணுமோ போய் சேரட்டும் ஆண்டவரே. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை போய் சேரட்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருங்க. ஒருவேளை டைம் ஆச்சு அப்படின்றவங்க அந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டே இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் தேவனால் கூடாதது ஒண்ணும் இல்ல. இந்த ஹம் பண்ணிட்டே உங்களுடைய வேலைகளை செஞ்சா கூட பரவாயில்ல. கூடாததொன்றும் இல்லை தேவனால். ஓ
ஜீசஸ். என்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கேப்பா, என்ன வேறு பிரிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கேப்பா. இன்னைக்கு இப்படியே இருந்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா. என்னை பயன்படுத்துகிற காலம் சீக்கிரமா வரட்டும், என்னை உயர்த்துற காலம் சீக்கிரமா வரட்டும், எனக்கென்று நீ வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற காலம் சீக்கிரம் வரட்டும்.